இந்த சாப்டரில் ஃபீச்சர் பிரைமரி மாடலிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபீச்சர் தான் நீங்கள் ப்ரைமரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த ப்ரைமரி ஃபீச்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 or 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 or 3 கான்செப்டை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸை மட்டும் மாற்றி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இன்பிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைலை ஒரு பேஸ் ஃபீச்சர்ஸாக மாற்றணும். அதாவது ஒரு ப்ரைமரி ஃபீச்சர்ஸாக மாற்றக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட். ஸோ இதுக்காண்டி இது ப்ரைமரி ஃபீச்சர்ஸ்னு பேர் வச்சாங்கன்னா வேற ஒரு எந்த ஃபீச்சரோட ரெஃபரன்ஸும் இல்லை எந்த ஒரு ஃபீச்சரோட ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ப்ரைமரி ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைமிட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைமரி ஃபீச்சர்ஸ் தேவையில்லை. ஸோ ப்ரிமிட்டிவ்ஸுக்கு டைமென்ஷன் தேவை. இந்த கீழே உள்ள எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைல் தான் தேவையே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் தேவையில்லை. ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிறது 2D ஸ்கெட்ச், ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட 3D ஃபீச்சர்ஸ். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் இன்னொரு ஃபீச்சர்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இந்த 3 ஆப்ஷனுக்குமே தேவைப்படாது. அதாவது பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் தேவைப்படக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வெப்ட்டை பேரண்ட் ஃபீச்சராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், சைல்டு ஃபீச்சராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக பேரண்ட் ஃபீச்சர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இதில் வியூ ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த 3D மாடலில் எந்தெந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னு வியூ ஸ்டைலில் மாற்றிக்க முடியும். அதுமாதிரி ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷனை யூஸ் பண்ணி தான் உங்களோட 3D மாடலை ஒவ்வொரு வியூவிலேருந்தும் பார்க்க முடியும். ஸோ 3D ஐசோமெட்ரிக் நீங்கள் டெவலப் பண்ணிட்டுருங்க, அதோட ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா அதோட ஓரியன்டேஷனாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இதுவரையும் ப்ரொஃபைல் வரைஞ்சதுனால அதோட டாப் வியூ இல்லை ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ ஏதாச்சும் ஒரு வியூவை மட்டும் பார்த்து எக்ஸ் டைரக்ஷன் இல்லை ஒய் டைரக்ஷனை மட்டும்தான் பார்த்து வரைஞ்சிருப்பீங்க. அதாவது மினிமம் 2 டைமென்ஷன் யூஸ் பண்ணி தான் படம் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம 3வது டைமென்ஷன் யூஸ் பண்ணி வரைகிறதுனால நீங்கள் ரொட்டேட் பண்ணி வேறு வியூவில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஷேப், எக்ஸாக்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் வியூ ஸ்டைல் ஓரியன்டேஷனை கண்டிப்பாக இந்த ப்ரைமரி மாடலிங்கில் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்காக நம்ம எந்தெந்த மாதிரி ப்ரைமரி மாடலிங் டூல்ஸில் யூஸ் பண்ணுறோம், அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் என்எக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்எக்ஸ் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறது என்னதுன்னா ஒரு 3D மாடலிங் டூல்ஸ். ஸோ இந்த மாடலிங் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நியூட்ஸ். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் மாடல் மில்லிமீட்டர்ஸ்னு செட் பண்ணிவிட்டு இதில் மாடலாக அசம்பிளியான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை மாடல் அப்படிங்கிறதுனால மாடல் எந்த யூனிட்ஸு ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணிவிட்டு என்ன மாடல் நேம் வேணும், ஸோ நேம் ஒன்று நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இன்ஃபோ 1 செட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத ஃபோல்டரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர், இன்ஃபோ, மீடியா, டெக்ஸ்டாப், என்எக்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாடலிங் அட்மாஸ்பியர், அதாவது இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம டேரக்ட் சர்ச் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபீச்சர்ஸ் டூல்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லேயே ப்ரைமரி டூல்ஸும் இருக்குது, செகண்டரி டூல்ஸும் இருக்குது. ஸோ ப்ரைமரி டூல்ஸ்னால் எந்த ஒரு பேரண்ட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்களால் வரைய முடியும், அதாவது பேரண்ட் ஃபீச்சர்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் வரைய முடியும். செகண்டரி ஃபீச்சர்ஸ்னால் கண்டிப்பாக அதுக்கு பேரண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாப்டரில் எதெல்லாம் ப்ரைமரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இதோட ப்ரைமரி ஃபீச்சர்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ்ங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட் என்ன கான்செப்ட், ரிவால்வ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே வித்தவுட் பேரண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரிமிட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா மெனுவில் இன்சர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் டிசைன் ஃபீச்சர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள கேட்டகரி எல்லாமே உங்களோட மாடலிங் ஃபீச்சர்ஸ். ஸோ மாடலிங் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் உங்களோட ப்ரைமரி ஃபீச்சர்ஸ். இந்த 6 ஃபீச்சர்ஸை மட்டும்தான் உங்களால் வித்தவுட் ஃபீச்சர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் ஃபீச்சர்ஸ். ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சி அந்த ப்ரொஃபைலை உங்களால் 3D மாடலாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதே கீழே உள்ள பிளாக், சிலிண்டர், கோன், ஸ்பேர் எல்லாமே உங்களோட ப்ரிமிட்டிவ்ஸ், அதாவது ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு பிளாக் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க.
ஒரு சிலிண்டர் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கோன் அதே மாதிரி ஒரு ஸ்பியர் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் பண்ணி ஸ்ட்ரக்சரில் உங்களோட சைஸை மட்டும் மாற்றி அதோட வேரியேஷன் நீங்கள் ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாக், சிலிண்டர், கோன், ஸ்பியர்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 ஆப்ஷனையும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டரில் தெளிவாக நம்மளுக்கு ப்ரைமரி மாடலிங்னா என்ன, அது எதுக்காண்டி யூஸ் பண்ணலான்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரிமிட்டிவ்ஸில் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிளாக் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள். ஸோ அந்த பாக்ஸ் மேபி ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி லென்த்து, வித்து, ஹைட்டு இந்த 3 டைமென்ஷனையும் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளாக்குங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ பிளாக்குன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பிளாக் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது ரெஃப்ரெஷ். ஸோ இதில் டைப். ஸோ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின், எட்ஜ், லென்த். ஸோ இந்த டைப்பை கொடுத்துட்டேன்னா உங்களோட பாக்ஸ் இந்த இடத்துல எங்கே போய் லொக்கேட் ஆகணும், ப்ளஸ் எட்ஜ், லென்த். ஸோ பாக்ஸுக்கு மொத்தம் எத்தனை எட்ஜ்னா 3 எட்ஜஸ். லென்த், வித், ஹைட் 3 எட்ஜஸ் இருக்குது. இந்த 3 எட்ஜஸும் எங்கே போய் லொக்கேட் ஆகணும் அப்படின்னு ஆர்ஜின் மூலியமாக சொல்லிடலாம். 2 பாயிண்ட்ஸ் ஹைட்னா நீங்கள் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ 2 கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ இந்த ரெக்டாங்கிளை போட்டு அதுக்கப்புறம் ஹைட் சொல்லிடலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் மூலியமாக இதோட லென்த்து, வித்து தெரிஞ்சிடும். ஹைட் மூலியமாக அதோட திக்னஸ் தெரிஞ்சிடும். 2 டயகனல் பாயிண்ட்ஸ். ஸோ 2 டயகனல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பாயிண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் 3 டைமென்ஷனை கொடுத்துக்க முடியும். ஏன்னா XY பிளானில் ஒரு பாயிண்ட்டும் வேறு YZலையோ இல்லை XZ பிளானில் ஒரு பாயிண்ட் வைக்கிறதுனால அதோட லென்த்து, வித்து, ஹைட்டு 3மே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி காம்பவுண்டை நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே உங்களோட பிளாக்கை ரெடி பண்ணுறதுக்கும் அதை ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிளாக். ஸோ உங்களோட ஆர்ஜின் பாயிண்ட்டை இந்த கார்னரில் செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷனில் லென்த் எவ்வளவு, வித் அதே மாதிரி ஹைட் எவ்வளோன்னு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லென்த் அப்படிங்கிறது இந்த X டைரக்ஷன் உள்ளேயும், வித் அப்படிங்கிறது இந்த Y டைரக்ஷனும், ஹைட்டுங்கிறது Z டைரக்ஷனையும் குறிக்கும். ஸோ இதில் 100 mm. ஸோ இந்த ஆர்ஜின்லேருந்து 100 mm Xலையும் 100 mm Yலையும் 100 mm Zலையும் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 25, ஐ எம் வித் 25, ஹைட் 30ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு கார்னர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அடுத்த கார்னர் 25 கிராசிங்கில் இருக்கும். இதோட ஹைட் எவ்வளோனா 30 இருக்கும். ஸோ 30 எப்போவுமே ப்ளஸ் டைரக்ஷனில் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சரை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால இந்த பூலியன் ஆப்ரேஷன் எப்போவுமே நன்னுங்கிற ஆப்ஷன் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நன்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்ஜினையும் இந்த டைமென்ஷனையும் பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ண ஆர்ஜின் பாயிண்ட் இது 25, Y டைரக்ஷன் 25, ஹைட் உங்களுக்கு 30 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணணும். பட் அதோட ஆர்ஜின் பாயிண்ட் நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல அதோட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். இதில் புதுசாக இப்போ நீங்கள் கர்சர் லொக்கேஷனை கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்க முடியும். இல்லை எக்ஸிஸ்டிங் பாயிண்ட், என் பாயிண்ட், ஸோ எந்த திட்ட வேணுமோ நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அந்த கர்சர் பாயிண்டாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த கர்சர் பாயிண்ட் அது இந்த ஆர்ஜின் பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஹைட்டில் 30 mmன்னு கிளிக் பண்ணி ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஆர்ஜின் பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல புதுசாக பிளாக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட சைஸ் என்ன அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸை பார்த்தீங்கன்னா 50, ஹைட் வந்து சேம் ஹைட் 30ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் யுனைட், சப்ராக்ட், இன்டர்செக்ட்னு இருக்குது. ஸோ யுனைட் அப்படிங்கிறது புதுசாக கேட்ட இந்த பாக்ஸும் இந்த பேஸ் ஃபீச்சர் உள்ள பாக்ஸ் உங்களுக்கு ஒன்றா கம்பைன் ஆகிடும். ஸோ சப்ராக்ட் ஆகும்போது 2 இன்டர்செக்ட் ஆகிறப்ப அந்த இன்டர்செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ யுனைட் பண்ணிங்கன்னா இந்த பாடியும் சேர்ந்து உங்களுக்கு யுனைட் ஆகும். ஸோ இப்போ நன்னு செட் பண்ணியிருக்கப்ப இது தனி சாலிட் பாடியாக இருக்கும், அது தனி சாலிட் பாடியாக இருக்கும். ஸோ 2 சாலிட் பாடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நன்னு செட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் 2மே ஒரே சாலிட் பாடிஸாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப யுனைட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த சப்ராக்ட், இன்டர்செக்ட் 2மே உங்கள் 2 சாலிட் பாடியும் இன்டர்செக்ட் ஆகிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நன்னு செட் பண்ணுறேன். இப்போ இந்த வந்துட்டு அப்ளைன்னு கொடுக்கும்போது இது ஆர்ஜினாக வச்சு 50, ஹைட் 30க்கு ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ அகெயின் இதோட ஆர்ஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது, வேறு ஆர்ஜின் பாயிண்ட் மாத்திரம். ஸோ எக்ஸில் 25, சேம் வைஸ் இதுலேயும் 25ன்னு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 45. ஸோ உங்களுக்கு சென்டரில் ஒரு ஆர்ஜின் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட போகிறோம். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20, அதோட வித்தும் 20, பட் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 15. ஸோ மேக்ஸிமம் இந்த லெவலில் வந்து அட்டைன் ஆகிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னா 15 எடுத்துக்கும். நீங்கள் 15 இல்லைனா 15 மேலே எடுத்துக்க முடியும். ஸோ 15 கொடுத்துட்டிங்கன்னா நன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது தனி சாலிட் பாடியாக இருக்கும். பட் இந்த தனி சாலிட் பாடியாக தேவையில்லை, அது சப்ராக்ட் ஆகணும்.
ஸோ எந்த பாடியோட சப்ராக்ட் ஆகணும் கேட்குறப்ப இந்த பாடி செப்பரேட் ஆகணும். ஸோ இதில் உள்ள மெட்டீரியல் தான் இந்த பாடி ரிமூவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ அதை ஆரிஜினாக பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுத்த 20, 20, 15 ஹைட்டுக்கு உங்களுக்கு சப்ராக்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது ஆரிஜினையும் அந்த எட்ஜோட லென்த்தையும் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற பிளாக் மெத்தட். ஸோ இதே வேறு மெத்தட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் அண்ட் ஹைட். ஸோ 2 பாயிண்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்க போகிறீங்க. அதாவது லென்த்து வித்து கொடுக்காம அந்த லென்த்து வித்தை 2 பாயிண்ட்ஸ் மூலியமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை ரெண்டையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அகெயின் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் ஹைட். ஸோ 2 பாயிண்ட்ஸ் மூலியமாக வித்தையும் லென்த்தையும் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஸோ இந்த பிளாக்கோட ஆரிஜின் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சென்டர் ஆரிஜினில் இருக்கும். ஸோ அதாவது இந்த கோஆர்டினேட்டோட XYZ 0,0,0ல் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக எப்போவுமே இது 0,0ல் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 0,0,0 இருக்கட்டும். அடுத்தது XYZ பாயிண்ட் ஆரிஜின். ஸோ 2 பாயிண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ 2 பாயிண்ட்ஸ்னால XC பாயிண்ட்டும் YC பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவை. ஸோ இது ரெண்டும் எந்த இதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வைக்கிறது மூலியமாக XC டேரக்ஷன் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ஹைட். ஸோ இந்த லென்த்தை அது வித்தாக கன்சிடர் பண்ணிக்கும். அடுத்தது எவ்வளோ வித்து அப்படிங்கிறத அந்த ஒய் மூலியமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆரிஜின், இது லென்த்து, இது வித்து. ஸோ 2 கன்சிடர் பண்ணி இதோட ஹைட்டு மட்டும் உங்களுக்கு கேட்குது. அதாவது ZG அப்படிங்கிறது உங்களோட ஹைட்டு. ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20. ஸோ இது பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால இது நன்னுங்கிற ஆப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வச்சிங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வச்சிங்க, ஹைட் வந்து 15 செட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் மெனுவில் இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் பிளாக்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் 2 டயகோனல் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் உங்களுக்கு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பிளானில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதோட சைட்லேயோ இல்லை டாப்லேயோ இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ ஆரிஜின். ஸோ ஆரிஜின் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா உங்களோட இந்த பாயிண்ட்ஸ். ஸோ பிக் பண்ணியே உங்களோட ஆரிஜின் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக 0,0னா 0,0ல் அது ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இல்லை, அதுலேயே நிறையா சூஸிங் மெத்தட் இருக்குது. ஏற்கனவே ஒரு லைன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த லைன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் த பாயிண்ட் வித் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா XC, YZ, ZZ. ஸோ இந்த 3 பிளானில் ஏதாச்சும் 1 பிளானில் கொடுத்தா போதும். ஸோ அது எந்த இருக்கும் அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் கொடுத்தும் போதே இதோட லென்த்து வித் ஹைட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட்ஸை இந்த 3 பிளானில் ஏதாச்சும் 1 பிளானில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை செட் பண்ணுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த்து வித் உங்களுக்கு டிஃபைன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதோட டேரெக்டாக நீங்கள் பார்த்துனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக Z டைரக்ஷனில் அந்த பாயிண்ட் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ டேட்டாவும் பிக் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் டேட்டா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இல்லை டேட்டா இங்கே வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் இது ஒரு 10. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா X டைரக்ஷன், Y டைரக்ஷன், Z டைரக்ஷன் 3லேயுமே மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது ஸோ 2 பாயிண்ட்ஸ், ஒரே ஒரு ஆரிஜின் பாயிண்ட்ஸ், ஒரே ஒரு செகண்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பிளாக் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் சப்ராக்ட் யூனிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் இதுக்கப்புறம் டூல்ஸில் டிசைன் ஃபீச்சர்ஸ், பிளாக். ஸோ ஃபஸ்ட் உள்ள மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதிட்ட டேட்டா நீங்கள் கர்சர் மூலிமா பிக் பண்ணிக்க போனாலும் கர்சர் லொக்கேஷன். ஸோ கர்சர் லொக்கேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னு இந்த இதிட்ட இருக்கணும். ஸோ ஒரு ஃபேஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து ஈஸியாக இதை அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ 20, 20, 20ன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இதை யுனைட்னு கொடுத்துட்டு எது கூட யுனைட் ஆகணும்னா இந்த பாக்கெட்டோட. ஸோ ஏற்கனவே எந்த ஃபீச்சர் நீங்கள் பேன் ஃபீச்சராக யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட உங்களுக்கு ஈஸியாக யுனைட் பண்ணிட முடியும். ஸோ அப்படின்னு கொடுத்தா இது ரெண்டும் இப்போ ஒரே சாய்ட் பாடியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு ஃபீச்சர்ஸ், பட் இது பார்த்தீங்கன்னா ஒரே சாய்ட் பாடியாக இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பிளாக்குங்கிற ப்ரிமிட்டிவ்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ அது ஸ்கொயர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வேறு ப்ரிமிட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னா டிசைன் ஃபீச்சர்ஸில் சிலிண்டர்ஸ். ஸோ இந்த சிலிண்டர்ஸும் ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படும்னா
ஒரு ரேடியஸ் அண்ட் ஒரு ஹைட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த சிலிண்டரை ஈஸியாக எடுத்துக்க முடியும். சிலிண்டர்னு பிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தேவைப்படும்னா ஒரு ஆக்சிஸ். ஸோ எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த சிலிண்டர் இருக்கணும், 2 இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் என்ன, அந்த சிலிண்டர் ஹைட் என்ன. ஸோ இந்த 3 இன்புட்டு கொடுக்கறது மூலியமாக நீங்கள் இந்த சிலிண்டரை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ வேறு என்ன இருக்குன்னா இந்த ஆர்க்கு. ஸோ எந்த ஆர்க்கு அண்ட் ஹைட்டு. ஸோ இது ரெண்டையும் சொல்கிறது மூலியமாக சென்ட்ரு பாயிண்ட் அதுவே கால்குலேட் பண்ணி ஈஸியாக உங்களோட சிலிண்டரை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ எது ஆக்சிஸு, எது டயாமீட்டர் அண்ட் எவ்வளோ ஹைட்டுன்னு நம்ம தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸை டிஃபைன் பண்ணுறப்ப அந்த கோஆர்டினேட்டில் உள்ள ஒரு ஆக்சிஸை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சொல்லும் போதே உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஐக்கான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐக்கான் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக சொல்லிட முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் வெக்டார். ஸோ ஆக்சிஸில் எந்த வெக்டார் எந்த சைடுன்னு 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வெக்டாரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி வெக்டார். ஸோ இன்ஃப்ராட் வெக்டார்னால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெக்டார் அதை கன்சிடர் பண்ணிக்கும். 2 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் பிக் பண்ணுற 2 பாயிண்ட்ஸோட டேரக்ஷனை அது எடுத்துக்கும். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு Z டேரக்ஷனில் போகணுன்னா டேரெக்டாக Z டேரக்ஷன் ZZ XC YZன்னு மைனஸில் இருக்கும். ஸோ ஜெட்டில் ப்ளஸில் போகணும் அப்படின்னா ZZயும், மைனஸில் போனால் -Z. ஸோ எந்த டேரக்ஷன் அப்படின்னோட ஆக்சிஸை ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ ZZயில் தான் உங்களோட சிலிண்டர் வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஸோ வெக்டாரை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து உங்களோட ஷார்ட் அதாவது உங்களோட சிலிண்டர் இனிஷியேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் மூலியமாக சொல்லிடலாம். ஸோ உங்களோட சர்க்கிள் அதாவது இந்த பாட்டம் ஃபேஸோட சிலிண்டரோட சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கணும் அதான் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ இதையும் 0,0,0 கொடுத்துட்டிங்கன்னா இந்த 3 பிளான் மீட் ஆகிற கோஆர்டினேட் ஆரிஜினில் கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற சிலிண்டரோட சென்டர் ஆக்சிஸோ பிளேஸ்மெண்ட்டை வேற எங்கேயும் மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ சென்டர்லேயே இருக்கட்டும். டயாமீட்டர் எவ்வளவு அண்ட் இந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோன்னு 2 தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் 50, ஹைட் 100 இல்லை 150 ஆட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் பூலியன் ஆப்ரேஷன் நன், யூனைட், சப்ட்ராக்ட், இன்டர்செக்ட்டுங்கிற 4 ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால இது நன்னு செட் பண்ணிட்டு அப்ளை. ஸோ நீ கிரியேட் பண்ண ஆக்சிஸ் இந்த இருக்குது. ஆரிஜின் பாயிண்ட் இதோட பேஸிலோட சர்க்கிள் பாயிண்ட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ டயாமீட்டர் அண்ட் எவ்வளோ ஹைட்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் புதுசாக இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ஆக்சிஸ் டயாமீட்டர் ஹைட்டு தான். பட் வெக்டர் சேம் வெக்டார்ஸ் பட் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஈஸியாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வந்து நம்ம ஹைட்டை மாற்றினாலும் ஹைட்டை மாற்றிக்க முடியும். ஸோ டோட்டல் ஹைட் 150 அப்படிங்கிறனால 115 டாப்பு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உள்ள இந்த ஆரிஜின் பாயிண்ட் டாப்பு கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி டேரக்ஷனாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வரைகிற அந்த ப்ரொஃபைல் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஹைட்டுக்கு அது இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகும். ஸோ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30, ஹைட் 100ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யுனைட் ஆகக்கூடாது, உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் சப்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கிறது 2 சாலிட் பாடிஸ்க்கும் எந்த பாடிஸ் காமனாக இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அதர்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரிம் ஆயிரும். இப்போ சப்ட்ராக்ட்னு கொடுத்துட்டு ஸோ எது கூட சப்ட்ராக்ட் ஆகணும், இந்த சாலிட் பாடி கூட அப்ளை. ஸோ உங்களோட ஃபேஸ்லேயோ பிளேன்லேயோ எந்த ஒரு ப்ரொஃபைலும் வரையாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணியே சிலிண்டர் பாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த டைரக்ஷனில் நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த டைமென்ஷன் எவ்வளோதுன்னு இந்த ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு வேல்யூஸை மட்டுமே நீங்கள் கொடுத்து ஈஸியாக உங்களோட அதை கிரியேட் பண்ணிட முடியும். இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்தது மெனுவில் இன்சர்ட் டிசைன் ஃபீச்சர்ஸில் கோன். ஸோ சிலிண்டர் மாதிரி தான் கோன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு 2 டயாமீட்டர்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அண்ட் ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டயாமீட்டர் எவ்வளவு, ஹைட் எவ்வளோன்னு சொன்னால் உங்களோட டாப் கார்னர் எப்படி இருக்கும்னா ஷார்ப் கார்னராக கிரியேட் ஆகிருக்கும். டயாமீட்டர் அண்ட் ஹாஃப் ஆங்கிள். ஸோ ஹாஃப் ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸ் டயாமீட்டர் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு அண்ட் ஹாஃப் ஆங்கிள் எவ்வளோன்னு தனியாக செட் பண்ணிக்கணும். இந்த ஹாஃப் ஆங்கிள் நீங்கள் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவு உங்களுக்கு டாப் கார்னர் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும். ஸோ இது டயாமீட்டர், ஹைட் அண்ட் ஹாஃப் ஆங்கிள். ஸோ இது 2 கோஆக்சியல் ஆக்ஸ். ஸோ 2 கோஆக்சியல் ஆக்ஸுக்கு இடையில் நீங்கள் ஒரு கோன் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு டயாமீட்டர் இருக்குது ப்ளஸ் ஹைட் 2 தான் இருக்குது அப்படிங்கிறப்ப டயாமீட்டர் அண்ட் ஹைட்டை எடுத்துக்கிறோம். ஸோ எந்த டைரக்ஷனில் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை வெக்டார். ஸோ எந்த வெக்டாரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா அதே மாதிரி Z டைரக்ஷனாக ஒய் டைரக்ஷனாக செட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த வெக்டர் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் எந்த மாதிரி ஆக்சிஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஒய்சியா ZZயா இல்லை ZZ ஒய்சின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த மாதிரி டைரக்ஷனில் போகணுமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைரக்ஷன் Zலேயே கிரியேட் ஆகட்டும்.
ஸோ அந்த Z டைரக்ஷன் தான். பட் ரிவர்ஸ் டைரக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்ட் ஆங்கிள். ஸோ இந்த ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷன் கொடுக்குறது மூலியமா உங்களோட டைரக்ஷனை ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கும் இல்லை மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கும் ஈஸியாக மாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ஸோ உங்கள் மேஜர் டயாமீட்டர், அதாவது கோனோட பாட்டம் டயாமீட்டர் எந்த இடத்துல அதோட சென்டர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ டயாமீட்டர் அண்ட் ஹைட், இது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ரேஞ்சாக இருக்குது. ஸோ பேஸ் டயாமீட்டர் எவ்வளவு? ஸோ பேஸ் டயாமீட்டர் உங்களுக்கு ஒரு 15 செட் பண்ணிக்கலாம். அதுமாரி டாப் டயாமீட்டர். ஸோ இந்த கோனை பொறுத்த வரையும் நீங்கள் டாப் டயாமீட்டர் 0ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாப் கார்னர் உங்களுக்கு ஷார்ப்பாக கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களோட கோனோட டாப் ஷார்ப்பாக கிரியேட் ஆக வேண்டாம், அங்கே ஒரு ரேடியஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ரேடியஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ 10. ஸோ ஹைட் ஒரு 35ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் அந்த பூலியன் ஆப்ரேஷனில் உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு கோன் கிரியேட் ஆகணும். இதோட பாட்டம் டயாமீட்டர் 15 கொடுத்துருந்தோம். இங்கே உள்ள இந்த டாப் டயாமீட்டர் 10 கொடுத்துருந்தோம். ஸோ இதுவே டாப் டயாமீட்டர் 0ன்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த கார்னர் உங்களுக்கு ஷார்ப்பாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதே வேறு பொசிஷனில் நம்மளுக்கு இதே கோனை கிரியேட் பண்ணலாம். ஸோ பொசிஷன் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிக்க போகிறோம். இந்த இதுனா ஒய் டைரக்ஷனில் ஹேண்ட்ரமம் தள்ள போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு கோன். ஸோ ஆரிஜின் பாயிண்ட் செட் ஆகிட்டு டைரக்ஷனும் உங்களுக்கு ஸ்பெசிஃபை வெக்டார் மூலம் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே பேஸ் டயாமீட்டர் 50, பட் டாப் டயாமீட்டர் 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஹைட் சேம் 35 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா உங்களோட டாப் பாருங்கள் ஷார்ப் கார்னராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி டைரக்ஷன், பேஸ் டயாமீட்டர், டாப் டயாமீட்டர் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வேறு ஒரு பொசிஷன் மாற்றிப்போகிறோம். இது எக்ஸில் 100 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு கோன் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அது என்ன டைப்லனா டயாமீட்டர் அண்ட் ஆஃப் ஆங்கிள் டைப்பில். ஸோ உங்கள்கிட்ட என்ன கேட்டுச்சு அப்படின்னா பேஸ் டயாமீட்டர் கேட்கும், டாப் டயாமீட்டர் கேட்கும், ஹைட் கேட்கும். பட் இதில் பொறுத்த வரையும் பேஸ் டயாமீட்டர் எவ்வளவு, டாப் டயாமீட்டர் எப்படி இருக்கணும் அண்ட் ஹாஃப் ஆங்கிள் என்னன்னு கேட்கும். ஸோ ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த கோனோட சைடு ஆங்கிள் தான் அந்த ஆஃப் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ சேம் டயாமீட்டர் 50, டாப் வந்து உங்களுக்கு ஒரு 23 இருக்கட்டும். அதுமாதிரி ஆஃப் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னாலும் இங்கே செட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30. ஸோ கீழோட டயாமீட்டர் 50, மேலோட டயாமீட்டர் 23 இருக்குது. இந்த ஆஃப் ஆங்கிள் 13 உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே பேஸ் டயாமீட்டர், ஹைட் அண்ட் ஆஃப் ஆங்கிள். ஸோ பேஸ் டயாமீட்டர் கேட்கும், அடுத்து ஹைட் எவ்வளவு, ஆஃப் ஆங்கிள் எவ்வளோன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் டயாமீட்டர் வேண்டாம், பேஸ் டயாமீட்டர் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை டாப் டயாமீட்டர், ஹைட் எவ்வளவு, ஆஃப் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறது மூலியமாக உங்களோட பாட்டம் டயாமீட்டர் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஹைட்டும் ஆஃப் ஆங்கிளும் தெரிஞ்சால் உங்களோட டாப் டயாமீட்டர் எவ்வளோன்னு ஆப்போசிட் ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஸ் டயாமீட்டரும் ஆஃப் ஆங்கிளும் வச்சு டாப் டயாமீட்டரும் ஆஃப் ஆங்கிளையும் வச்சு பேஸ் டயாமீட்டரும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி தேவையான கோனை வெவ்வேறு ஷேப்பில் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி கோனை நீங்கள் ஈஸியாக ப்ரிமிட்டிவ்ஸ் மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்செட்டில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்பியர். ஸோ இந்த ஸ்பியரில் சென்டர் பாயிண்ட் டயாமீட்டர். ஸோ ஸ்பியரோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும், அதோட டயாமீட்டர் எவ்வளோதுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்தா நம்ம கொடுத்துடலாம். அடுத்து ஆர்க். இந்த ஆர்க் நம்ம சூஸ் பண்ணுறது மூலியமாகவே டைரெக்டாக நம்ம ஈஸியாக அந்த ஸ்பியரை எடுத்துட முடியும். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், டயாமீட்டர் தெரியும். ஸோ சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸில் 100, ஒயில் 75, 25 தள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சென்டர் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதில் டயாமீட்டர் எவ்வளவு, டயாமீட்டர் ஒரு 50 சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எங்கே போய் செட் ஆகும் அப்படின்னா உங்களோட 0,0,0ங்கிற ஆரிஜினில் போய் செட் ஆகிடும். எகெயின் அதை மாற்றுறதுக்கு எகெயின் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த WCSங்கிற ஆப்ஷன் மூலியமாக மாற்றிக்க முடியும். இதே அப்சல்யூட் டிஸ்பிளேடு பார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதிலேருந்து வேறு எங்கெல்லாம் வேணுமோ ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் உள்ள டிசைன் ஃபீச்சர்ஸில் பிளாக், சிலிண்டர், கோன், ஸ்பியர் அப்படிங்கிற 4 ப்ரிமிட்டிவ்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த 4 ப்ரிமிட்டிவ்ஸுக்குமே ஜஸ்ட் நீங்கள் டைமென்ஷனை மட்டுமே கொடுத்தா போதும், மற்ற எல்லாமே அதிலேயே ப்ரீடிஃபைன் செட் பண்ணியிருக்கு. ஸோ பிளாக்காக இருந்தாலும் சரி, சிலிண்டர், கோன், ஸ்பியர் எல்லாமே ஷேப் அதில் பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள்
அந்த டைரக்ஷனையும் உங்களோட சைஸையும் நீங்கள் மாற்றினா போதும். அதே மாதிரி நீங்கள் 2-3 சாலிட் பாடிஸ் கிரியேட் பண்ணும்போது அது 2 இன்டர்செக்ட் ஆகிறப்ப அது 2ம் கம்பைன் ஆகணுமா இல்லை இன்டர்செக்ட் ஆகணுமான்னு அந்த பூலியன் ஆப்ரேஷன் மூலயமா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு எந்த ப்ரொஃபைலுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் டைமென்ஷன் மட்டுமே இருந்தாலே போதும். பட் இந்த எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் இது ரெண்டுக்குமே ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு தான் இது ரெண்டையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்கு பேரலாக நீங்கள் ஒரு திக்னஸ் உள்ள மெட்டீரியல் ஆட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் தேவை. ஸோ அந்த ப்ரொஃபைலை தான் நீங்கள் ஸ்கெட்சில் இந்த ட்ரா டூல்ஸை யூஸ் பண்ணி அண்ட் எடிட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல்ஸை தான் நீங்கள் ஒரு சாலிட் பாடியாக எக்ஸ்ட்ரூட் மூலியமாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதில் டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் அக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே ஐகான்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ். ஸோ இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட ஷார்ட்கட் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு கிளிக் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரூட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடுக்கும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் செலெக்ஷன். ஸோ செலக்ட் கர்வ்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ திக்னஸ் கொடுக்குறீங்களோ அது ஒரு சாலிட் பாடியாக க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த ப்ரொஃபைல் எப்போவுமே 2 டைமென்ஷனல் வியூவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 2D வியூவை நீங்கள் 3Dயாக மாற்றுறது தான் இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஸ்கெட்ச் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கப்புறமே நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ 2 மெத்தட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரூடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைலை சூஸ் பண்ணி அதை 3D ஆப்ஜெக்டாக மாற்றலாம். அதே சேம் டைம் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்து ஸ்கெட்ச் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக புதுசாக இங்கேயே ஒரு ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ வரைஞ்சி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உள்ளது செலக்ட் மெத்தட், இங்கே உள்ளது ட்ராயிங் மெத்தட். ஸோ இப்போ உங்கள்கிட்ட எந்த ஸ்கெட்ச் எந்த ப்ரொஃபைலும் இல்லாதனால டேரெக்டாக நம்ம ட்ராயிங் மெத்தடுக்கே போகலாம். இங்கே உள்ள ஸ்கெட்ச் செக்ஷன். ஸோ இந்த ஸ்கெட்ச் செக்ஷனுக்கு போகும்போதே நீங்கள் ஸ்கெட்ச் வரைகிறப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் பார்த்தீங்களோ அது எல்லா ஆப்ஷனுமே எங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் ஸ்கெட்ச் உங்களுக்கு எந்த மாதிரி வரைய போகிறீங்க, ஒரு பிளானில் வரைய போகிறீங்களா இல்லை ஒரு பாத்தில் வரைய போகிறீங்களா? இப்போ ஒரு பிளானில் வரைய போகிறோம். ஸோ அப்படி பிளான்னு சொன்னதுக்கப்புறம் புது பிளானா இல்லை எக்ஸிஸ்டிங் பிளான்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு உள்ளது எக்ஸிஸ்டிங் பிளான், இந்த பிளானில் வரைகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான வியூவில் அது ஓரியன்டேஷன் இன்னொன்று உங்களோட ப்ரொஃபைலை வரைஞ்சி அதை நீங்கள் சாலிடாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இது 45. அது மாதிரி இது 15. ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். ஸோ இடையில உள்ள இந்த இன்டர்செக்ஷன் தேவையில்லை. ஸோ இந்த ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த ஃபுல் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு சிங்கிள் ஆரிஜினாக, அதாவது சிங்கிள் லூப்பாக க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இது சிங்கிள் லூப்பாக இல்லாமல் டபுள் லூப்பாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் லூப்பாக மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஒரே சாலிட் பாடியை இதை கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படி மாற்றுதுன்னா இந்த இடையில உள்ள இந்த லைன்ஸை ட்ரிம் பண்ணும்போது அது சிங்கிள் லூப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரிம் டூவில் குயிக் ட்ரிம் எடுத்துகிட்டு இங்கே உள்ள இந்த லைனை தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வேறு எதுவும் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி பக்காவாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பேசிக்காக எக்ஸ்ட்ரூடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அங்கே போய் ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஃபினிஷ்னு கொடுக்குறோம். இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ரூட் மோடில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரூட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கெட்ச் செக்ஷனில் போய் நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி அந்த ப்ரொஃபைலை எக்ஸ்ட்ரூடாக டெவலப் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல் எங்கன்னா இந்த எண்டில் இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகும். ஸோ டேரக்ஷனில் ஸ்பெசிஃபை வெக்டார்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரக்ஷன் நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து இந்த சைடு போக வேண்டாம், ஆப்போசிட் டேரக்ஷனில் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் த ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ ரிவர்ஸ் டேரக்ஷன் பிக் பண்ணும்போது நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து எது ஆப்போசிட் டேரக்ஷனாக எந்த டேரக்ஷன் நீங்கள் இப்போ சொல்லிட முடியும். ஸோ இது மூலயமா ஒரு ஃபேஸை நோக்கியோ இல்லை 2 பாயிண்ட்ஸ் நோக்கியோ ZY ஆக்சிஸில் நம்ம ஈஸியாக கொடுத்துட முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் டேரக்ஷன் அப்லோட் பண்ணாமல் எந்த ஆக்சிஸ் நோக்கி போகணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸை நோக்கி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நேராக கிளிக் பண்ணி எக்ஸின்னு கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு திரும்பும்.
சப்போஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் இந்த சைடு திரும்பும். ஸோ அது மாதிரி லிமிட்ஸ். ஸோ லிமிட்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரூட் திக்னஸ் ப்ரொஃபைலுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த திக்னஸ் எங்கேருந்து ஆட் ஆகணும், எது வரையும் ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறதா இந்த லிமிட்ஸ். ஸோ ஸ்டார்ட். ஸோ நீ எங்கே வரைஞ்சிங்களோ அதே இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக 0ன்னு செட் பண்ணிங்க. ஏன் உங்கள் ப்ரொஃபைல் இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கீங்களோ அதுலேருந்து தான் உங்களோட மெட்டீரியல் ஆட் ஆகணும். அப்படிங்கிறப்ப வேல்யூன்னு கொடுத்துட்டு 0. சப்போஸ் இதை நான் 10 செட் பண்ணேன்னா ஸோ அந்த ப்ரொஃபைலேருந்து 10 mm ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகி அந்த ப்ரொஃபைல்லேருந்து 25 mmக்கு தான் இது கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இதோட மொத்த திக்னஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 15 தான் இருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணும் அதுமாதிரி கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடியணும்னு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கொடுக்குற வேல்யூ சிமெட்ரிக்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கேட்கும். ஏன் அப்படின்னா நீ எங்கே படம் வரைஞ்சிங்களோ அதுலேருந்து டபுள் டைரக்ஷன் உங்களுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகும். இப்போ 25ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வரைஞ்ச இடத்துலேருந்து 25 மெட்டீரியல் ஆட் ஆகும், 25 ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு 100 mm வேணும், பட் நீங்கள் சென்டரில் ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டிங்க. ஸோ 2 பக்கமும் நீங்கள் கரெக்டாக ஈவனாக பிரிக்கணும் அப்படின்னா சிமெட்ரிக்னு கொடுத்துட்டு ஸோ அதோட பாய் டிஸ்டன்ஸை கொடுத்தீங்கன்னா கட் 25 இருக்கும். ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 50 வேணும், அப்போ 25 கொடுக்கலாம். ஸோ மொத்த டிஸ்டன்ஸே உங்களுக்கு 25 தான் அப்படின்னா 12.5. ஸோ இதுலேருந்து இந்த சைடு 12.5, இதுலேருந்து இந்த சைடு 12.5. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 25 mm திக்னஸ் இருக்கும். ஸோ சிமெட்ரிக்னு வச்சா மட்டும்தான் இந்த வேல்யூ கிரியேட் ஆகும். ஸோ வேல்யூனா டேரெக்டாக வேல்யூ இம்போர்ட் பண்ணுற மெத்தடில் இருக்கும். ஸோ இது ஸோ இந்த ஸ்டார்ட் வேல்யூ நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலை விட்டு வெளியே கிரியேட் ஆகும். ஸோ -2ன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரொஃபைல்லேருந்து வெளியே கிரியேட் ஆகும், இந்த சைடு கிரியேட் ஆகும். ஸோ 2 டைரக்ஷன்லையும் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வரைஞ்ச இடத்துலேருந்து தான் உங்களுக்கு மெட்டீரியல் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக 0ன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி என் கண்டிஷன். ஸோ என் கண்டிஷனை பார்த்தீங்கன்னாலும் வேல்யூஸ் இருக்கும். சிமெட்ரிக்னா ஒரே ஒரு டைமென்ஷன் கேட்கும். அன்டில் செலக்டட், அன்டில் எக்ஸ்டெண்டட். ஸோ இது ரெண்டுமே ஏற்கனவே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர் வரையும் போகணும், அந்த ஃபீச்சரோட சர்ஃபேஸ் வரையும் போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக் ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால இதை அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் செகண்டரி ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபீச்சர்ஸ்க்கு அப்புறம் இதை ரிலேட் பண்ணி இன்னொரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் இது கூட, ஸோ இது கூட என்ன ரிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பூலியன் ஆப்ரேஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் யுனைட், சப்ராக்ட், இன்டர்செக்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே 2 சாலிட் பாடி இன்டர்செக்ட் ஆனிச்சுன்னா சப்ராக்டையும், ஸோ 2 டச் ஆகுதுன்னா அது யுனைட்டுங்கிற ஆப்ஷனையும் எடுத்துக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் இல்லாமல் நீங்கள் இந்த ஏரோமார்க்கை ஹோல்ட் பண்ணியும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ லென்த்து வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலுங்கிறது இந்த டைமென்ஷன் உள்ள வேல்யூஸ். ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலுக்கு பேரலாக மெட்டீரியல் ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்ளை. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேஸில் தான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைய போகிறோம். ஸோ எப்படி அந்த ஃபேஸில் வரைகிறது, டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்க முடியும், அப்படி இல்லைனா ஸ்கெட்சு வரைஞ்சியும் கொடுத்துக்கலாம். ஸோ பட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சு வரைஞ்சி அதை எப்படி அந்த எக்ஸ்ட்ரூடுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்சை எப்போவுமே ஒரு டேட்டம் லைனில் வரைவீங்க, இல்லை ஒரு பாத்தில் வரைவீங்க. ஸோ டேட்டம் லைன்னா அந்த டேட்டம் லைன் எக்ஸிஸ்டிங் டேட்டம் லைனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா புதுசாக உருவாக்கக்கூடிய டேட்டம் லைனாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேஸில் வரைய போகிறோம். ஸோ இந்த ஃபேஸில் வரைகிறதுக்கு நீங்கள் ஆன் பிளானே செட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ், ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. அந்த ஃபேஸ் உங்களுக்கு ஓரியன்ட் ஆகி நிற்கும். ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைலை ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஹைட் 25, இது 6 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எனக்கு எல்லாம் இன்னும் 2-3 காப்பீஸ் வேணும் அப்படிங்கிறப்ப காப்பி பண்ணியோ இல்லை பேட்டர்ன் பண்ணியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளது ஆஃப்செட் அண்ட் மூவ் காப்பீஸ். ஸோ இது மாதிரி எத்தனை வேணும் அப்படின்னாலும் இங்கே உள்ள நம்பர் ஆஃப் காப்பீஸ், ஸோ லீனியர்ஸ், கவுண்ட் அண்ட் பிச் இந்த டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ 12 செட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஒன்றுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னா 12 இருக்கும். ஸோ இப்போ அப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேஸில் தான் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருங்க. ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாலும் சேம் கான்செப்ட் தான்.
எக்ஸ்ட்ரூட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்தனால ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணலை, வேற எங்கேயும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட்னு கொடுத்துட்டு ஸோ செலக்ட் கர்வ். ஸோ இதில் மூலியமாக நீங்கள் புதுசாக ஒரு செக்ஷனை வரைஞ்சிக்க முடியும். இது மூலியமாக உங்களோட கர்வை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கர்வ்னா இந்த கர்வ். ஸோ மூணுமே ஒரே ஸ்கெட்சில் வரைஞ்சதுனால அது ஒன்றா தான் ஹைலைட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஸ்டார்ட் வேல்யூ எங்கே வரைஞ்சோமோ அதுலேருந்து ஆரம்பித்து எண்ட் வேல்யூ எங்கே இருக்குன்னா அன்டில் செலக்டர்னு கொடுத்துட்டேன். ஸோ எண்ட் கண்டிஷன் அன்டில் செலக்டர்னு கொடுத்துட்டு ஒரு சர்ஃபேஸையோ இல்லை ஒரு பிளேனையோ நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ எண்ட் வேல்யூலையும் சிமெட்ரிக் வேல்யூ செட் பண்ணினா 2 பேட்டுக்குமே சிமெட்ரிக் கிரியேட் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு சிமெட்ரிக் வேல்யூ கிடையாது, சாமலாக உள்ள வேல்யூ இது 0ல் தான் ஆரம்பிக்கணும் 40. பட் ரிவர்ஸ் டேரக்ஷனில் போகணும் அப்படின்னாலும் ரிவர்ஸ் டேரக்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டேரக்ஷனை மாற்றுறதுனா ஜஸ்ட் பிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், அந்த டேரக்ஷன் மாறிடும். அப்படி இல்லைனா வெக்டார்ஸை டிசைன்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சாலிடாக உள்ளது நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்க ஆப்ஜெக்ட். ஸோ இது இங்கே உள்ளது உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ இது 2 இன்டர்செக்ட் ஆகிறப்ப இன்ஃப்ராரெட் அப்படின்னு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பூலியனில் சப்ராக்ட்னு கொடுக்காமையே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ராரெட் ஆப்ஷன் மூலியமாக இது செப்பரேட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த பூலியனில் நீங்கள் யுனைட்னு வச்சுருந்தீங்கன்னா இந்த பாயோட தான் யுனைட் ஆகும்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ரிசல்ட். ஸோ இப்போ எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக அது க்ரியேட் ஆகிருக்கும். பேக் வந்துட்டு ஸோ இப்போ இதே சப்ராக்ட் இன்டர்செக்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இன்டர்செக்ட்னு கொடுக்குறப்ப ஸோ ரெண்டுக்குமே காமனாக எந்த மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும், மற்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி இந்த பூலியன்ஸில் யுனைட், சப்ராக்ட், இன்டர்செக்ட், இன்டர்ஃபரடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது மீட் ஆகிறப்ப சப்ராக்ட் ஆகும், வெளியே வர்றப்போ அது நன்னுங்கிற ஆப்ஷனையும் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிட்டு அப்ளை. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை உங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் ஹைட். ஸோ மாடல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையில்லை. பட் அந்த ப்ரொஃபைல் ஹைட் ஆனாலும் உங்களுக்கு இந்த லேஅவுட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். இந்த ஃபேஸில் ஓகே, இதில் ஒரு சர்க்கிள், ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ இதையும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ரூட்னு கிளிக் பண்ணிட்டேன். எந்த ப்ரொஃபைல்னால் இதான் உங்களோட ப்ரொஃபைல். எந்த டேரக்ஷன்னா டேரக்ஷன் ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ அப்படி ரிவர்ஸ் டேரக்ஷன் கொடுக்கும்போது இங்கே எண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அன்டில் நெக்ஸ்ட். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால எந்த சர்ஃபேஸில் நீங்கள் படம் வரைஞ்சிங்களோ அந்த படத்துக்கு பேரலாக எந்த ஃபேஸ் இருக்கோ அது முடியும் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபைல் வரைஞ்சிங்க, இந்த ஃபேஸுக்கு பேரலாக உள்ள அடுத்த ஃபேஸ் எதுனா இந்த ஃபேஸ். ஸோ அதனால இந்த ஃபேஸ் வரையும் அது எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் சூஸ் பண்ணுற ஃபேஸ் வரையும், நான் சூஸ் பண்ணுற பிளான் வரையும் போகணும் அப்படின்னா அன்டில் செலக்டட். ஸோ எது ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் வரையும் போகணும். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த ஃபேஸ் வரையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இல்லை எகெயின் பிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் சொன்னால் அந்த ஃபேஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதேமாதிரி ஸ்டார்ட் கண்டிஷனையும் அன்டில் செலக்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் படம் வரைஞ்சது இந்த ஃபேஸில், பட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிங்க, இந்த ஃபேஸோட ஸ்டாப் ஆகும்னு சொல்லிக்கிங்க. ஸோ இடையில மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் சாலிட் பாடியை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா சப்ராக்ட் பண்ணி ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இங்கே படம் வரைஞ்சிருங்க, பட் அதோட எக்ஸ்ட்ரூட் மெத்தட் எங்கே கிரியேட் ஆகிருக்குன்னா 2 சென்டர்லையும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷனை மாற்றி ஈஸியாக நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அன்டில் செலக்டெல்லாம் வேல்யூன்னு கொடுத்துட்டு இதை 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது கிரியேட் ஆகும். ஸோ அன்டில் செலக்ட் வேண்டாம், அன்டில் எக்ஸ்டெண்டட். ஸோ செலக்ட் பண்ணுற ஃபேஸ் வரையும் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ த்ரூ ஆல். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஹோலாக போடணும் அப்படின்னா த்ரூ ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு பேரில் உள்ள எல்லா சர்ஃபேஸ் வரையும் கிரியேட் ஆகிருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு ஹோலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ த்ரூ ஆல்னு சொன்னால் அதுக்கு பேரலாக உள்ள எல்லா மெட்டீரியலையும் அது
ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரூடில் கிளிக் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணி த்ரூ ஆல் ஃபுல்லாகவே இது உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணும் போதே த்ரூ ஆல் வேண்டாம், வேல்யூ. ஸோ எவ்வளோ வேல்யூனா 58 இருக்குது. இந்த 58ங்கிற வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் ஆக வேண்டாம். ஸோ எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு டேப்பராக க்ரியேட் ஆகணும். அப்படிங்கிறப்ப இங்கே டிராஃப்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ டிராஃப்ட்னு கிளிக் பண்ணுறேன். இந்த டிராஃப்ட்டில் என்ன ஆப்ஷன் இருக்குது, நன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து 2 டிகிரி கம்மியாகிட்டே போகணும். ஸோ 50 டிகிரிலேருந்து 2 டிகிரிஸ் கம்மியாகிட்டே போகும். சப்போஸ் இதை நான் 1 டிகிரிஸ் கொடுத்துறேன், 1 டிகிரிஸ் 0ன்னு கொடுத்தேன்னா பேரலாக கரெக்டாக நீங்கள் ஈவனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆங்கிளஸ் குறைக்கினாலும் குறைச்சிக்க முடியும். ஸோ ஆரம்பம் எங்கே படம் வரைஞ்சிங்களோ அதுலேருந்து 2 டிகிரி கம்மியாகிட்டே வரணும். ஸோ மைனஸில் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து 2 டிகிரி அதிகமாகிட்டே வரும். ஸோ அது மாதிரி இந்த டிராஃப்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஈஸியாக டேப்பராக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அசிமெட்ரிக் ஆங்கிள், சிமெட்ரிக் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே செக்ஷனில் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். செக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட அசம்பிளி மோடில் தான் உங்களால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்செட். ஸோ ஆப்செட் அப்படிங்கிறது உங்களோட திக்னஸாக மாற்றணும் அப்படின்னாலும் திக்னஸாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல சிங்கிள் சைடட். ஸோ என்ன நீ கிரியேட் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒன்றுமும் திக்னஸ் ஆட் ஆகி கட் ஆகணும். ஸோ ஒரு பைப்லைன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பைப்லைனில் பைப்போட டயமீட்டர் நீங்கள் சர்க்கிள் போட்டிருந்தீங்கன்னா அது கொடுக்குற இன்சுலேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்செட்டை கொடுத்து டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிங்கிள் சைடை 2 சைடுனா டபுள் சைடும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ 2 சைடுன்னு சொல்லிட்டிங்கன்னா உள்ளேயும் திக்னஸ் ஆட் ஆகாதனால அது ஹாலோ மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இது 2 சைடும் திக்னஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆப்செட்டு தேவையில்லைன்னா நன்னு செட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த செட்டிங்ஸில் இந்த பாடி டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே சாயிட் பாடி அப்படின்னா டேரெக்டாக சாயிட்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இல்லை நீ கிரியேட் பண்ணுறது ஷீட் அப்படின்னா ஷீட்டை கொடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூடில் இவ்வளோ ஆப்ரேஷனை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரூடில் இன்னொரு செக்ஷன் ஒன்று வரையும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் என்ன ரேடியஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதோட எட்ஜையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஸ்கெட்சை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த ப்ரொஜெக்ட் கவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட சாலிட் பாடியோட ஒரு எட்ஜை நீங்கள் வரைகிற புது வியூவோட ஸ்கெட்சை மாற்றணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் கவ். ஸோ எதெல்லாம் வேணும், இது வேணும், ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் எந்த ஸ்கெட்சுமே வரையாமல் அதோட எட்ஜையை நீங்கள் ஸ்கெட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம் 15. ஸோ இது எப்படி இருக்கணும், சப்ராக்டில் யுனைட். ஸோ எவ்வளோ யுனைட் ஆனால் இந்த பாடியோட யுனைட் ஆகணும். அப்ளை. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா டூல் பாடி கம்ப்ளீட்லி அவுட் சைட் த டார்கெட். ஸோ இந்த 2 பாடி எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாதனால இது ரெண்டுமே என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு யுனைட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு யுனைட் பண்ணுற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்ளை ஓகே. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் மூலியமாக ஒரு சின்னதாக நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலை பேரலாக திக்னஸ் டெவலப் பண்ணி அது ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றிக்க முடியும். ஸோ அகெயின் இப்போ ஸ்கெட்சில் டேரெக்டாக எக்ஸ்ட்ரூடில் ஸ்கெட்ச்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபேஸில் ஒரு படம் வரைய போகிறோம். ஸோ அந்த ஃபேஸ்ன்னு சொல்லிவிட்டு எக்ஸாக்டாக அந்த ஃபேஸில் தான் வரணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு லைன்ஸ். ஸோ இந்த லைனை நம்மளால் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுமா? ஸோ ஃபினிஷ்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகுது. பட் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும்னா ஷீட்டாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ பாடி டைப்பில் சாய்டட் இல்லாமல் நீங்கள் ஷீட்னு மாற்றி. ஸோ இது இங்கே உள்ளது சாய்ட் பாடி, இங்கே உள்ளது ஷீட் பாடி. ஸோ ஷீட்டை வேணாலும் ஷீட்டாக டெவலப் பண்ணிக்கலாம், சாய்ட் பாடி வேணாலும் சாய்டாக நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாடல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ எந்த இதில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த இதில் இது சேவ் ஆகிரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் நியூவில் எகெயின் இன்னொரு மாடல் ஓப்பன் பண்ணி ஸோ அதை info 2 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரிவால்வ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரிவால்வ் அப்படிங்கிறது நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலை ஒரு சென்டர் ஆக்சிஸை பொறுத்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றக்கூடிய ஒரு டூல்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு ப்ரொஃபைல் வேணும், ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிவால்வ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிவால்வ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கேட்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ செக்ஷன் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்.
ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பாக இதுக்கு தேவை. அடுத்தது என்ன நீடு அப்படின்னா ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸை நீங்கள் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாரை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், ஒன்று ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட பொசிஷனையும் அண்ட் டைரக்ஷன் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ லிமிட்ஸ். ஸோ அங்கே லிமிட்ஸ் எக்ஸ்ட்ரூடில் எல்லாமே எம்எம்மில் இருந்துச்சு. பட் ரிவால்வை பொறுத்தும் எல்லாமே ஆங்கிளில் இருக்கும். ஏன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகி வரதுனால இது ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் அந்த லிமிட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றபடி உள்ள வேல்யூஸ் எல்லாமே இதுலேயும் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது பூலியன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு ப்ரொஃபைல் தேவை, ஒரு ஆக்சிஸுக்கு தேவையான ஒரு லைன்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தேவையான ப்ரொஃபைலை வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ரிவால்வ்லையும் டேரெக்டாகவும் வரைய முடியும், இல்லை டேரெக்டாக நீங்கள் கர்வ் சூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ரிவால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கெட்சில் ஆன் பிளானில் எந்த பிளானில் வேணும், இந்த பிளானில் வேணும். ஸோ எக்ஸிஸ்டிங் பிளானில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ இதில் ஒரு வரைஞ்ச ஒரு ப்ரொஃபைலை தான் நம்ம ரிவால்வுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆஃப் ப்ரொஃபைலை மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரிவால்வுக்கு எப்போவுமே உங்களோட ஆஃப் செக்ஷன், ஸோ உங்களோட செக்ஷன் வியூவோட ஆஃப் வியூ இருந்தாலே போதும். ஸோ அந்த வியூவை வரைஞ்சோடனே நீங்கள் ஃபுல் ரொட்டேஷனையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ டைமென்ஷன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுமாதிரி ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பொசிஷன் நீங்கள் வேணாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சிஸ் ஒன்று இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ரொட்டேட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எக்ஸ்லேயும் ஆக்சிஸ் இருக்கும், ஒய்லையும் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ எந்த பிளான் எடுத்தீங்களோ அதுக்கு பர்பண்டிகுலராக அதுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய ஆக்சிஸ் ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரொட்டேட்னு கொடுக்கும்போது இந்த ப்ரொஃபைல் இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ 0ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது சென்டரில் வந்து ப்ளேஸ் ஆகிடும். 0 கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இதில் 10ன்னு இருக்குது. இது 0 கூட சென்டர். ஸோ சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே. ஸோ எல்லா டைமென்ஷனும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சிருங்க. ஸோ இந்த ஸ்கெட்சை தான் நீங்கள் ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ரிவால்வில் செலக்ட் கவ், செக்ஷன் கவ்னா புதுசாக வரைஞ்சிக்கிறது, செலக்ட்னா கர்வை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்வை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு டைமென்ஷன் எல்லாமே கிரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் என்ன டைமென்ஷன்லாம் கொடுத்தீங்களோ, அதாவது ஸ்ட்ராங் டைமென்ஷனாக நீங்கள் எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ வீக் டைமென்ஷன்ங்கிறது நீங்கள் எடிட் பண்ணாமையோ இல்லை அப்ராக்சிமேட்டாக போகிற டைமென்ஷனாக வீக் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்களோ அது மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் வெக்டார், எந்த வெக்டாரை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகும். ஸோ ஆக்சிஸ் இதுதான் உங்களோட சென்டர் ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஆக்சிஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு அதை பொறுத்து அது ரொட்டேட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஆரிஜின் பாயிண்ட். ஸோ இந்த ஆக்சிஸ் தான் இருக்குது, பட் ஆரிஜின் பாயிண்ட்டை மாற்றாலும் மாற்றிக்க முடியும். ஸோ எந்த டேனா எக்ஸில் இல்லை ஒயில் -10ன்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதை ஆரிஜினாக வச்சுட்டு செட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகும்.
ஸோ அதனால் இந்த ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட உங்கள் ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்கள் சென்டர் பாயிண்ட் நீங்கள் தள்ளி வச்சதுனால இந்த கேப் உங்களுக்கு மெயின்டெயின் ஆயிருக்கு. ஸோ 360 டிகிரி வேண்டாம். ஜஸ்ட் 45 டிகிரி தான் வேணும் அப்படின்னா 45 டிகிரி. ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் தெரியும். ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல் உங்கள் சென்டர் பாயிண்ட்டு இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சுற்றி வந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதே சென்டர் பாயிண்ட்டை நம்ம மாற்றிடுவோம். சென்டர் பாயிண்ட்டு 0,0,0 தான். ஸோ கரெக்டாக இந்த லைன் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஓகேன்னு கொடுக்குறப்ப எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஆக்சிஸும் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் ரிவால்வ் எப்படி மெயின்டைன் ஆகுங்கிறத சொல்லலாம். ஸோ இதுலேயும் அன்டில் செலக்டர் ஆப்ஷன் இருக்கும். அன்டில் செலக்டர்னா இந்த டேட்டா லைன் வரையும் வரணும். ஸோ அதுமாதிரி நீங்கள் டேட்டா லைன் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்க முடியும். ஸோ வேல்யூ கொடுத்துட்டீங்க. ஸோ பூலியன் ஆப்ரேஷன். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படிங்கிறனால ஒரே ஒரு பூலியன் ஆப்ரேஷன் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்செட் செட்டிங் ப்ரிவ்யூ. ஸோ ஃபுல் ரவுண்டுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணி 360 டிகிரி. இது ஜஸ்ட் 0 டிகிரி கொடுத்துட்டு பாயிண்டில் இந்த இதை -10 செட் பண்ணிட்டா ஓகே. ஸோ இடையில ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பெல்ட் செயின்லாம் பார்க்கும்போது ஒரு புள்ளி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டரோட சாஃப்ட்டில் இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணி இதுலேருந்து பெல்ட்டு போட்டு தான் இன்னொரு ட்ரைவ் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நேரத்தில் இந்த புள்ளிஸ் எல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ சர்க்குலர் ஷேப்பெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது மேலே டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மோட்டரோட ஃப்ளாஞ்ச் ஒன்று ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறீங்க. ஸோ எதாக இருந்தாலும் ஒரு பாதி செக்ஷனை வரைஞ்சிட்டு அதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்குதுன்னா ஈஸியாக அதை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிவால்வுக்கு ரொம்ப முக்கியமானது எந்த ப்ரொஃபைல் வெக்டார் எந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், அந்த வெக்டார் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் எதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்பெசிஃபிக் மூலியமாக சொல்லிடலாம். இங்கே உள்ளது லிமிட்ஸ் எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி முடியணும், பூலியன்ஸ் கண்ட்ரோல். ஸோ 2 பாடி இன்டர்செக்ட் ஆகும்போது 2 பாடிக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பூலியன்கிற ஆப்ரேஷன் மூலியமாக சொல்லிடலாம். ஸோ எங்கே உள்ளது ரிவால்வ் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரிவால்வோட வேல்யூஸ் எடிட் பண்ணணும். சப்போஸ் தப்பாக போட்டிங்க இல்லை வேறு எதுவும் 360 டிகிரி வேண்டாம், சம்திங் நான் 270 இப்போ மாற்ற போகிறோம் அப்படின்னா எப்படி எடிட் பண்ணுறது? ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபீச்சர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ். ஸோ கிளிக் பண்ணுறது எல்லாமே இது எல்லாமே குயிக் பிக். ஸோ இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எடிட் பேராமீட்டர்ஸ், எடிட் வித் ரோல் பேக்னு ஆப்ஷன். ஸோ எடிட் வித் ரோல் பேக்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ எடிட் வித் ரோல் பேக் மூலமா அதை திரும்பி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே எடிட் வித் ரோல் பேக்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் பேராமீட்டர்ஸ்னால் இதை கொடுத்து நீங்கள் பேராமீட்டர்ஸை டைரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். 3 வேண்டாம் 3.5. இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்குறப்ப அது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக்கில் சப்ரஸ் ஃபோட்டோலாம் ஹைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இங்கே உள்ள எடிட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் நீங்கள் ஸ்கெட்ச் மோடு போகணும். ஸோ இது எந்த ஸ்கெட்ச் வேணாலும் ஸ்கெட்ச் மோடு போகணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே ஸ்கெட்சை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் இதை எடிட் பண்ணும்போது இதோட ப்ரொஃபைல் மாறும். ஸோ இப்போ இதோட ப்ரொஃபைலை மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 3D மாடலும் மாறும். ஸோ இப்போ இந்த இடத்துல 11 வேண்டாம் 13 கொடுக்குறேன். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 13க்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மாதிரி உங்கள் டைமென்ஷன் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக ஒன்று கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் குயிக் பிக்குங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க, பட் நீங்கள் நினச்சது செலக்ட் ஆகும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எதை சூஸ் பண்ண வரீங்க. ஸோ எந்த இதில் நீங்கள் கடைசியில் கிளிக் பண்ணீங்களோ அந்த இடத்துல எதெல்லாம் சூஸபிள் பாசிபிலிட்டிஸாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் எடுத்தீங்களா, இல்லை இந்த கோஆர்டினேட்டை சூஸ் பண்ண வந்தீங்களா, இல்லை இந்த எக்ஸை சூஸ் பண்ண வந்தீங்களா, ஃபேஸ் இல்லை உள்ள இந்த ஃபேஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ண வந்தது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாலும் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ண வந்தது ஒரு ஃபேஸ் அப்படின்னா இந்த டாப் ஃபேஸியா இல்லை இந்த உள்ள ஃபேஸியா இந்த ஹார்ட்ஃபுட் ஃபேஸியா. ஸோ இது மாதிரி நீங்கள் பிக் பண்ணுறப்ப ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஒன்று
கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து நீ ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வியூஸ். ஸோ ஃப்ரண்ட் வியூ டாப்லாம் நீங்கள் கரெக்டாகனு பார்க்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்குமா, இல்லை டாப்லேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இங்கே ஓரியன்டேஷன் வியூன்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி எந்த வியூ உங்களுக்கு வேணும். ஸோ ஃப்ரண்ட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, ஸோ எல்லாமே தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா வியூஸில் ஸோ இங்கே இருக்கும் ட்ரைமெட்ரிக் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, லெஃப்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு வியூ, பேக் வியூ, பாட்டம் வியூன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. கண்ட்ரோல் ஆல்ட் ஆர், கண்ட்ரோல் ஆல்ட் பி, கண்ட்ரோல் ஆல்ட் எல். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் எல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடும், ஆர்னு கொடுத்தா ரைட் சைடும் கிரியேட் ஆகிருக்கும். எஃப்னு கொடுத்தா ஃப்ரண்ட் சைடும் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளது பர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ் வியூ மூலியமாக உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்க்க முடியும். ஸோ பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வியூஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு இடத்த ஜூம் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ என் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு ஃபிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலயமா நீங்கள் இந்த மாடலை உங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வியூ ஆப்ரேஷன். ஸோ ஓரியன்ட் அப்படின்னா இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஓரியன்டேஷனை பார்க்க போகிறீங்க, எக்ஸில் எந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும், ஒயில் எந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும், தனித்தனியாக உங்கள் குவாலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி ஓகே அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு வியூவாக செட் ஆகிரும். ஸோ இதே வியூஸை நீங்கள் இந்த மாடல் வியூஸில் பேக், ஃப்ரண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராஸ் அப்படிங்கிறது இந்த கேமரா மூலிமா நீங்கள் பார்க்குற மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஃப்ரண்டில் எப்படி தெரியும், டாப்பில் எப்படி தெரியும், தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இது வியூஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள வியூவிங் டூல். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட ஹிடன் லைன்ஸ். ஸோ இது சாலிடாக தெரிய வேண்டாம், உள்ள இன்டீரியர் லைன்ஸ் தெரியணும் அப்படின்னா இன்டீரியர் லைனையும் தெரிய வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள விஷுவல் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் நிறையா கிரியேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், ஷேடர் வித் எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் வித் ஷேடாக இருக்கும், இது ஷேடோ மூடு மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜெலாம் உங்களுக்கு தெரியாது. இது ஷார்ப் எட்ஜஸ், இது ஷேடோ மோட். ஸோ இங்கே உள்ளது பார்ஷியலி ஷேடட். ஸோ 3D ஆப்ஜெக்டாக அது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹிடன் லைன். ஸோ வெளிப்படையாக எந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு 3D ஆப்ஜெக்டில் தெரியுமோ அந்த லைன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், மற்றெல்லாம் தெரியாது. ஸோ அடுத்து உள்ளது ஒயர் ஃப்ரேம் வித் டிமேஜஸ். ஸோ எல்லா எட்ஜு கூடயும் தெரியும், பட் இன்டீரியரில் உள்ள எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஹிடன் லைனில் காமிக்கும். அது மட்டும் உங்கள்கிட்ட டிஃப்ரென்ஷியேட் காமிக்குது. ஸோ இதை பொறுத்த வரையும் ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம் எல்லா எட்ஜுமே உங்களுக்கு ஒரு சேமாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதேமாதிரி இப்போ ஃபைலில் ஓப்பன், நீங்கள் ரீசெண்டாக சேவ் பண்ண ஃபைல் இன்ஃபோ 1 எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஹோல்ஸ் மட்டும் தெரியும், இப்போ மேலே எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியலை. ஸோ இதை தெரிஞ்சால் மட்டும்தான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஸோ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டையும் அந்த ஆப்ஜெக்ட் தான் அசம்பிள் பண்ணணும். அப்போ இந்த கேப்பில் தான் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி காமிக்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் 3 நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்படி ஹைட் பண்ணுறப்ப இதை டிபெண்ட் பண்ணிக்கிற எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ரோல் பேக்னு கொடுக்குறேன். இந்த இதுகிட்ட அன்டில் செலக்டர்னு கொடுத்துட்டு இந்த பேக் ஸ்பேஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் தான் சூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக சாலிட் பாடி இருந்ததுனால உங்களுக்கு அது மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அனாலிசிஸில் சிம்பிள் டிஸ்டன்ஸ். ஸோ இடையில உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் 6 mm இருக்குது. ஸோ இது மாதிரி 3D ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டைமென்ஷன் எடுக்கணும், வேறு ஒரு ஆப்ஷனுக்கு டைமென்ஷன் எடுக்கணும்னாலும் பார்த்துக்க முடியும். ஸோ டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இப்போ இந்த கேப்போட லென்த் எவ்வளவு, இல்லை இந்த சாஃப்ட்வேரோட லென்த் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவரோட டிராயிங் வியூக்கு மாற்றி பார்க்கணும், இல்லை அவரோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக அனாலிசிஸில் சிம்பிள் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் கிளிக் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ சிம்பிள் ஆங்கிள். ஸோ ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோனாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ மெஷர் டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாலும் மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த ஃபேஸ்லேருந்து இங்கே உள்ள இந்த ஃபேஸ் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ 30 mm கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி மெஷர் ஆங்கிள், லோக்கல் ரேடியஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட ரேடியஸ் வந்து நீங்கள் பார்க்கனாலும் கிளிக் பண்ணும்போது அந்த ரேடியஸ் தெரியும். ஸோ மினிமம் ரேடியஸ் 4.12 இருக்குது. ஸோ இந்த ரேடியஸை பார்ப்போம். 4.12 உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் எதுனாலும் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தெரியணும்? ஸோ அது மட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் மெத்தடில் தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு வியூவிங் ஆப்ஷன். ஸோ இது மேலே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஹோமில் வியூ கிளிக் பண்ணுறோம். நார்மலாக உள்ள இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் டூலை யூஸ் பண்ணி 3D மாடல்லேருந்து இங்கே டைமென்ஷன் எடுக்கிறனாலும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாடல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஒன்று ஓப்பன் பண்ணி ஸோ அது மாடல் பண்ண போகிறோம். அது என்னென்னா Info 3ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ Info 3ல் டைரெக்டாக எக்ஸ்ட்ரூடு. ஸோ எந்த பிளானில் அப்படின்னா இந்த பிளானில். ஓகே, ஒரு சர்க்கிள். ஸோ இது மாதிரி ஒரு பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 லூப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா உங்களுக்கு உள்ள மெட்டீரியல் ரிமூவ் ஆகி வெளியுள்ள மட்டும் தான் வரும். ஸோ ஒரே லூப்பில் மெட்டீரியல் ஆட் ஆனிச்சுன்னா ஸோ லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கும்போது அந்த உள்ள லூப்பில் ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இது எவ்வளோ திக்னஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் எடுத்துக்கனாலும் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதில் ரிவால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ரிவால்வில் ஆஃப் செக்ஷன் 0ல் ஆரம்பித்து 180க்கு மட்டும் நம்ம இதில் ரிவால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப் செக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் இதை மூவ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த டேட்டா பிளானை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த டேட்டா பிளானை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாடலும் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ எடிட் பேராமீட்டர், எடிட் வித் ரோல் பேக். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா ஸோ 100 கொடுத்ததுனால இது ஃபுல்லாக டெப்த் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே கொடுத்த ரிவால்வோட ஆக்சிஸ் அப்படி கொடுத்தீங்க. ஸோ இதையும் எடிட் வித் ரோல் பேக்கில்
ஸோ இது மாதிரி தேவையானது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து இந்த இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச், நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட். எக்ஸ்ட்ரூடில் இந்த எட்ஜ் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ எவ்வளோ திக்னஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு 8. ஸோ அதேமாதிரி இதுவும் ஆகணும் அப்படிங்கிறதுனால எகெயின் இன்னொரு எக்ஸ்ட்ரூட். ஃபினிஷ் ஸ்கெட்சில் ரிவர்ஸ் டைரக்ஷன் செட் பண்ணிவிட்டு இங்கே சப்ட்ராக்ட். ஸோ மேலே உங்களுக்கு ஆல்சோவாக கிரியேட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுக்கும் உள்ள லிங்கேஜ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஈஸியாக ஒரு பார்ட்ஸாக டெவலப் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி இது ரெண்டையும் இந்த கேப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சி ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சிங்க. ஸோ ஓரியன்ட் டு ஸ்கெட்ச் வியூ. ஸோ இதில் ஸோ இந்த செக்ஷனை நம்ம இதை பொறுத்து ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரிவால்வ்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டர் லைனை பொறுத்து இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு ரிவால்வ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ரிவால்வ் அண்ட் எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லா காம்பவுண்ட்ஸையும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டை வச்சு தான் மற்ற டூல்ஸ் எல்லாமே உங்களோட எடிட்டிங் டூல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் செகண்டரி ஃபீச்சர்ஸ் பார்த்து அதை எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் அண்ட் மற்றும் ரிவால்வ் வச்சு உங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி லைட்டாக எடிட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் செகண்டரி ஃபீச்சர்ஸ் போவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரூட், இது ரிவால்வ், ஸோ இது ரிவால்வ், ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ரூட். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் கிரியேட் பண்ண ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ இதை ஒயர் ஃப்ரேமில் பார்த்தாலும் நீங்கள் ஒயர் ஃப்ரேமில் பார்க்க முடியும். ஸ்டாட்டிக் ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது எல்லா எட்ஜுமே உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். ஸோ இது ரெண்டும் யுனைட் பண்ணதுனால உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஃபீச்சர்ஸாக இருக்குது. சப்போஸ் யுனைட் பண்ணல அப்படின்னா இது தனியாக உள்ள இன்சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஷேடர் வித் எட்ஜஸ். ஸோ இந்த சாப்டரில் ப்ரிமிட்டிவ்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ பேசிக்காக உள்ள மாடலிங் டூல்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் டேட்டம் ஃபீச்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம்.